யார் அவர்தான் பாதிக்கப்படணும். அப்புறம் இந்த அழகுக்காக தோலுக்காக செய்யற எல்லா காரியங்களும் தப்பா முடிஞ்சிருங்க. ஏன்னா நாங்களே இவ்வளவு படிச்சு இவ்வளவு வைத்தியம் பார்க்கும் போதே தப்பு வந்துருது சார். அதுக்கு அதனாலதான் இந்த தெளிவு பெறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து கேட்கறோம் சார். தேங்க்யூ. அதனால மருந்து கடைக்கு யாரும் அனுப்பாதீங்க சார். உடனே டாக்டரை பார்க்க வேண்டியதான். நல்ல தோல் மருத்துவர். தேங்க்யூ சார். சரிங்களா? ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி சார். மற்ற விஷயத்துக்குலாம் என்ன அவர் சந்தோஷப்பட்டாரோ இல்லையோ, ஆண்மைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அது உண்மை சார். அதாவது இந்த ஆம்பளைங்களுக்கு முடி உதிருது பாத்தீங்களா, அந்த முடி உதிரதுக்கு பேர் வந்து ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியா. அதாவது முன்னந்தல மாத்திரம் வழுக்க இருக்கும், பின்னந்தல மாத்திரம் வழுக்க இருக்கும். அந்த வியாதிக்கு பேரு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியா. அப்படின்னா ஆண்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் அவங்க உடம்புல அதிகமா இருக்கு. இந்த ஆண்ட்ரோஜனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்மையை கொடுக்கிற ஒரு ஹார்மோன். அப்போ சயின்டிபிக்காவே என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த வழுக்கை தலைக்காரங்க எல்லாருமே அவங்களோட கவுண்டர் பார்ட், அதாவது இவங்களுக்கு 35 வயசுனா அவங்களோட கவுண்டர் பார்ட் ஒரு 35 வயசுக்காரரை விட 2.5 மடங்கு ஆண்மையில அதிகமா இருக்காருன்னு ஒரு இது இருக்கு. சோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்க, 38% ஆஃப் விமென் இந்த வழுக்கத்தலை ஆட்கள் தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு. இது உண்மை, இது வந்து சயின்டிபிக், இதுல தப்பு இல்லை. அதனால வழுக்கத்தலை இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வழுக்கத்தலை இருந்துச்சுன்னா பெண்களும் சந்தோஷமா இருக்கலாம், நம்ம பார்ட்னர் ரொம்ப மாஸ்குலின் மேன் அப்படின்னு. இப்போ இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது பாருங்க, ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா முடியினோட வேருக்குள்ள போய் முடியினோட வேரை சாப்பிட்டுருது. அதனாலதான் முடி உதிருது. அப்ப நம்ம என்ன பண்றோம் பாருங்க, பின்னாடி இருக்கிற முடி எடுத்து முன்னாடி தூக்கி வச்சு அதை சரி பண்றோம். ஏன் பின்னாடி இருக்கிற முடி எடுக்கிறோம் அப்படின்னா, கடவுளோட படைப்புல ஒரு மனுஷனுக்கு 2 கிட்னி 2 லங், அது மாதிரி 2 செட் ஹேர். ஒரு செட் ஹேர் வந்து இந்த ஆண்ட்ரோஜனுக்கு உதிரக்கூடிய தன்மை உள்ளது, இன்னொரு செட் ஹேர் வந்து இந்த ஆண்ட்ரோஜனுக்கு உதிர முடியாத தன்மை உள்ளது. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய வழக்கமண்டையும் பாருங்க, பின்னாடி பூரா முடி இருக்கும், முன்னாடி தான் முடி இருக்காது. அப்ப பின்னாடி இருக்கிற முடி எடுத்து முன்னாடி வச்சிட்டோம்னா அது காலத்துக்கும் உதிராது. இது நாங்க செய்யற வைத்தியங்கள். அந்த வைத்தியத்துல இப்ப நிறைய முன்னேற்றங்கள் வந்துருச்சு. முன்னாடி பஞ்ச் கிராஃப்டிங்னு பெரிய பெரிய ஓட்ட போடுவோம், இப்ப சின்னதா பண்றோம். அதுலயே லேசர் கிராஃப்டிங் வந்துருச்சு, இப்ப ரொம்ப முன்னேற்றம் அதுல. அதனால இந்த ஆண்ட்ரோஜன்ங்கிறது நல்லது. வெரி குட் டாக்டர். ஒரு விரிவான விளக்கம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் சன்னிவ். ஹலோ. ஹலோ, நாங்க அசோக் நகர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. எங்க அம்மாக்கு வந்து 53 வயசாகுது. சரிங்க. அவங்களுக்கு இப்ப 2 நாளா வந்து அந்த உடம்புல ரெட்டிஷா, அதாவது ரொம்ப இல்ல, ஒரு 2-3 முதுகுலையும் அந்த வயிற்று பகுதியிலாம் அக்கி மாதிரி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ரவுண்ட் ரவுண்டா இருக்கா இல்ல அது குறிப்பிட்ட ஷேப்ல இருக்கா? இல்ல, சும்மா அது ரவுண்ட் ரவுண்டா இல்ல, சும்மா ரெட்டிஷா இருக்குது. அந்த ரெட்டிஷ்ல வந்து சின்ன சின்ன அந்த பபுள், அந்த ஒரு மாதிரி சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருக்கா? கொப்பளம் ரொம்ப பெருசா இல்ல, சின்னதா இருக்கு, மைன்யூட்டா பார்த்தா தெரியுது. வேர்க்குரு மாதிரி. ஆமா, வேர்க்குரு மாதிரி இருக்கு, முதுகுலயும் இருக்குது. ஓஹோ, சரி. இது எதனால வருது, அதுக்கு என்ன போடலாம்? டாக்டர் சொன்னா கெலடின் லோஷன் போடுங்க சரியாகும் சொன்னாங்க. அதுக்கு என்ன போடலாம், நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா? அம்மா, இதுல 2 கேள்விமா. ஒண்ணு, சரி, உடம்புல வந்து ஒரு பாகத்துல மாத்திரம் இருக்கா, உடம்புல 2 பாகத்துல இருக்கா? 2 பாகம்னா உடம்புல வந்து பாருங்க, இதுல நடுவுல இருக்கும், இது ஒரு பாகம், இது ஒரு பாகம். ஒரு பாகத்துல மாத்திரம் இருக்கா, 2வது பாகத்துல இருக்கா? வயிற்று பகுதியில இருக்குது, அப்புறம் முதுகு பகுதியில இருக்குது. அதாம்மா, அது வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகாம இருக்கா? டிவி பாக்குறீங்களா? ஆமா, டிவி பாக்குறேன். இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க. இப்போ முதுகுல இப்போ நீங்க வருதுலமா இப்படி, இது இந்த பக்கமும் இருக்கா இல்ல ஒரு பக்கமா மாத்திரம் இருக்கா? முதுகுல நடு, அதான் பின்னாடி நடு முதுகுல இருக்குது, வயித்துல வந்து ஓரமாவும் இருக்குது, ஒரு பக்கமா தான் இருக்குது. ஒரு பக்கம், அந்த ஒரு பக்கமா வருதுலமா. ஆமா. இதுல வலி அதிகமா இருக்கா, அரிப்பு அதிகமா இருக்கா? வலி இல்ல, ஆனா டே டைம்ல வந்து கொஞ்சம் எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்க. இதுதாம்மா அக்கி. நீங்க சொல்றது சரிதாம்மா. இந்த வியாதிக்கு பேரு ஹெர்பிஸ் ஜாஸ்டர். இது பொதுவா எப்போ வரும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி எப்போ குறையுதோ, எதிர்ப்பு சக்தி குறையும் போது வர்றதாம்மா. இது நார்மலா எல்லாருக்கும் நடக்கிறதுமா. இப்ப சக்கரை வியாதி இருக்கு, இல்ல நிறைய கேன்சருக்கு ஏதாவது மாத்திரைகள் போடுறாங்க அப்படின்னா நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி குறையும். எதிர்ப்பு சக்தி குறையும் போது வர்றதுமா. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைம்மா. நீங்க கேலாடில் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். கூட ஒரு ஸ்கின் டாக்டரை பார்த்து அதுக்குரிய மாத்திரைகள், நல்ல அந்த வைரஸுக்குமா, அது அந்த வியாதிக்கு காரணம் ஒரு வைரஸ், அந்த வைரஸ்க்குரிய மாத்திரையை இப்பமே போட்டுறணுமா. அதாவது பொதுவா இந்த தண்ணி கொப்பளம் வந்து 48 மணி நேரத்துக்குள்ள அந்த மாத்திரையை போட்டா தான் பிரயோஜனமா.
அந்த 48 மணி நேரத்துக்குள்ள போடுறது சரி ஒரு வாரத்துக்கு போட வேண்டியிருக்கும். ஒரு வாரத்துக்கு போட்டுட்டா அம்மாக்கு இதனால வரக்கூடிய எந்த ப்ராப்ளமும் லைஃப்ல என்னைக்கு வராதுமா. சரிங்க. இது கண்டேஜியஸ்ங்களா? ஆமாமா ஆமாமா. சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் தயவு பண்ணி அவங்கள ஒரு 3 நாளைக்கு, அதாவது ஒரு 72 மணி நேரம் சரி அதை தொடாம பாத்துக்கணுமா. இல்லைன்னா அதை மூடிக்கிட்டா போதுமா, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி அது வெளியே தெரியாம மூடிக்கிட்டா போதுமா. சரிங்க டாக்டர். சரிங்களா? இன்னும் ஒன் மோர் क्वेश्चन என்னோட பிரதர் கேக்குறாரு. ஹலோ ஹலோ டாக்டர், குட் ஈவினிங் டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். இந்த அஸ்வகந்தா ஆயில், ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஆயில் இருக்கு பாத்தீங்களா? அஸ்வகந்தாவா? ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஆயில், மசாஜ் ஆயில் சரிங்க சரிங்க. ஓகே, ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஆயில். சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து நம்ம ஒரு 3 டேஸ்க்கு ஒரு தடவை கண்டினியூஸா அப்ளை பண்ணிட்டு இருந்தா பாடிக்கு எதுவும் நம்ம கெடுதல் எதுவும் இருக்குங்களா சார்? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரல போடுறதுனால? ப்ராப்ளம் வரல. ஆனா வந்து ஒரு அதை விட்டுட்டான்னா நம்ம ஒரு டயர்டா இருக்காப்ல ஒரு ஃபீல் வருதுண்டா சார். அது பேசிக்கலா பாருங்க, நான் எப்படி சொல்லுவேன்னாங்க, இப்ப சோப் இருக்குங்க. ஓகே. சோப்ல வந்து நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ்ல 2-3 வகை சோப் தான் நல்ல சோப் இருக்கு. பாக்கி சோப்பெல்லாம் போடக்கூடாது தான். பட் அந்த 2-3 வகை சோப்பை மாத்திரம் தான் நான் எல்லாரையும் போட சொல்லுவோமானா அது இல்லை. அது பேசிக்கலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு நீங்கள் போடுற சோப் ஒத்துக்கிடுது, நீங்கள் போடுற சோப் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணலாம், அது ஒன்றுமே செய்யாது. அதே மாதிரி இந்த ஆயில் உங்களை எதுவும் செய்ய போகிறதில்ல. உங்களுக்கு ப்ராப்ளம்னு வருது அப்படின்னா எப்படி ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 1 அரிப்பு, 2 சிவப்பாக மாறுறது அந்த தோல், 3வது சின்ன சின்ன கொப்பளங்கள். இதெல்லாம் வந்தால் அதை விட்டுருங்க. இது வரலைன்னா சந்தோஷமாக அதை கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் செய்யாது. நல்ல விளக்கம் டாக்டர், சோப்பு பற்றி. இதன் மூலமாக இந்த நம்ம நேர்கள் நல்ல சோப் போட்டீங்க நீங்கள். சந்தோஷம், தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டாக்டர் சன் நியூஸ் நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள் உங்களது கேள்வியுடன். நேர்களே, இன்றைய டாக்டர் சன் நியூஸ் நிகழ்ச்சியில் தோல் நோய்கள் மற்றும் முக அழகு குறித்த கேள்விகளுக்கு டாக்டர் ஜி.ஆர். ரத்னவேல் அவர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற 044442599292 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். டாக்டர் பேசும் முன்பாக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் டாக்டர் சன் நியூஸ். சொல்லுங்க டாக்டர். குரோம்பேட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி எங்க அம்மாக்கு 70 வயசு ஆறுது. சரி. அவங்களுக்கு என்னன்னா கையில எல்லாம் 2 கை கால்ல எல்லாம் கொஞ்சம் கருப்பா ஆயிக்கிறது. அண்ட் அரிப்பு ரொம்ப இருக்கு அவங்களுக்கு. கை கால்லாம் எந்த இடத்துலமா? கை கால்லாம் எந்த இடத்துல? கையில இந்த அதான் இந்த வயிற்று இல்லையா, இந்த சைடு, இந்த பேக் சைடு ஆஃப் தி ஹேண்ட். அதான் பின்ன அந்த முட்டி பக்கத்துல. ஆமா, முட்டி பக்கத்துல ஃபுல் ஹேண்ட். சரி சரி. அப்புறம் என்னன்னா இந்த கை இந்த விரல் எல்லாம் வெடிப்பு வேற வருது. இந்த ஒயிட் கலர் இந்த இதுக்கு முன்னாடி வெடிப்பு வருது. அது எதனால? அம்மா இதுல ஒரு கேள்விமா உங்களுக்கு, அதுல அரிப்பு அதிகமா இருக்காமா? அரிப்பு அதிகமா இருக்கு. ஆமா. சொரிஞ்சா தண்ணி வருதாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வரல. சொரிஞ்சா தோல் வருதாமா? அதெல்லாம் வரல. சரி அம்மா, நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் எக்ஸிமா. ஓகே. சரியாம்மா? இந்த அலர்ஜிக் எக்ஸிமா பொதுவா வயசாகும் போது நார்மலா வரக்கூடியதாம்மா. இது வந்து நம்ம கரப்பான்னு சொல்லுவோம். நான் அதுக்கு எப்படி விளக்கம் சொல்லிடுவோம்மா, கரப்பான் காலம் பூரா இருப்பான், வருவான் போவான், உங்க கழுத்தையும் இருப்பான் எங்க கழுத்தையும் இருப்பான் அப்படின்னு. சரியா? கரப்பானுக்கு முடிவு கிடையாதுமா.